ஸோ அப்போ எதுக்கு சார் கவுன்சிலிங் வரணும்? அந்த ஆலோசிக்கிறதுன்றது எதுக்குன்னா, கவுன்சிலர்கிட்ட இருந்து வருகிற ஒரு பார்வையை நாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே நமக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, சில முடிவுகள்லாம் நான் கவுன்சிலிங் முடிக்கும் பொழுது என்கிட்ட பேசுவாங்க. நான் நாளையிலிருந்தே ஐ திங்க் இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் பொதுவாக என்ன சொல்வேன்னா, இங்கே நம்ம பேசினோம், நீங்கள் உங்கள் தரப்பு சொன்னீங்க, நான் என் தரப்பில் உள்ளதை மனசில் உள்ளதை சொன்னேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துங்க, இதை பற்றியே யோசிக்காதீங்க. இந்த தாட் இப்போ உள்ளே போயிடுச்சு அல்லது உள்ளே போகலை, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அது ஒன்று உள்ளே போயிடுச்சு அல்லது போகலைன்னு ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த கேட் ஆன் த வால் மாதிரி உட்காந்துருக்கோம். அது இருக்கட்டும். ஒரு 1 வீக் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது நான் சொன்னதனுடைய நல்லது கெட்டது என்ன, கவுன்சிலர் சொன்னதனுடைய நல்லது கெட்டது என்ன அப்படின்னு 4 பக்கத்தையும் அது ஆராயும். ஆராய்ந்து உள்ளுணர்வு ஒன்று சொல்லும், எடுக்காத. எடுனாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, எடுக்காத அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ கவுன்சிலர்கிட்ட ஏன் நான் போகணும்? அவர் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்குற ஆள், அவ்வளவுதான். கவுன்சிலர் 2 பார்வை இருக்குது. நீங்கள் தீர்வு சொல்லுவாங்கன்ற பாசிட்டிவான பார்வை ஒன்று சொல்கிறீங்க. நிறைய பேர் கவுன்சிலர்கிட்ட போகிறோன்னா மனநிலை எனக்கு என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுவுமே தவறு. அவர் ஒன்றும் உங்கள்கிட்ட ஒரு பைத்தியம் இருக்கிற மாதிரியும் அதை ட்ரீட் பண்ணுற அதெல்லாம் கிடையாது. உங்களிடம் ஒரு பிரச்சனை இருக்குது. பொதுவாக இங்கேருந்து ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி 60 வருடத்துக்கு முன்னாடி கவுன்சிலர்ஸ் இருந்தாங்களா? இல்லை. அப்போ என்ன நடந்தது? அப்போ என்ன நடந்ததுன்னா, ஊருக்கு பெரிய மனிதர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கவுன்சிலர். அல்லது நம்ம வீட்டில் பெரியவர் ஒருத்தர் இருப்பார், தாத்தா சொன்னால் அவ்வளோதான், இல்லை கொள்ளு தாத்தா சொன்னால் அவ்வளோதான், இப்படி ஏதோ இருக்கும். அதுக்கு பிறகு அப்பா அந்த இடத்த ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தார்.